அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படியே மாதத்துக்கு ஒரு 2 ட்ரிப்பு சென்னை பக்கம் வந்துட்டு ஒரு 2 ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு போனால் தானே எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு திரும்ப நாங்கள் வியூஸை ரெக்கவர் பண்ண முடியும். சேனலை ரெக்கவர் பண்ணியாச்சு, வியூஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறது? நீங்கள் பாட்டுக்கு டெல்லியில் போய் உட்காந்துட்டிங்கனாக்கா யார் மாமி கண்டென்ட் கொடுக்குறது? அதனால் நமது வியூஸை திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்காக நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு ஒரு விசிட் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாதத்துக்கு 2 அல்லது 3 வர வேண்டும் என்கிற கோரிக்கையை யூடியூப் சார்பாக நிர்மலா சீதாராமன் அவரிடம் நாங்கள் அந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் ஜாதிய வன்கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடுதுங்க அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதனால் இந்த போர்டெல்லாம் பாருங்கள், நிறைய ஜாதி பேர் வச்சுருக்கு. நான் வரும்போது கூட பார்த்தேன், தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளவு போர்ட்லேயும் ஜாதி பேர்கள் இருக்குது. அதை முதல்ல நீக்குங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாமிக்கிட்ட சில வரலாற்று தகவல்களோடு நாம் சில கேள்விகளை கேட்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் வேங்கை வயலும் டச் பண்ணியிருக்காங்க. இப்போ வேங்கை வயலை டச் பண்ணாக்கா நாம் குஜராத், உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, ராஜஸ்தான் ஒட்டுமொத்தமாக உள்ள புள்ளி உரங்களோட மாமிக்கிட்ட சில கேள்விகள் கேட்போம்ல, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போ லிட்ரு இப்போ தான் லஞ்சு சாப்பிட்றீங்களா? என்ன இது ஊறுகாயா? சரி, மாமி முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டுருவோம். ஜாதிய பற்றிய விஷயத்துல திமுக வெற்றி தேடுதா? மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம், தப்பு ஒண்ணு இல்ல. பல பேர் கேட்டிருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்திருக்கோம். ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா, ஜாதிய பத்தி பேசவே கூடாது டிஎம்கேல. அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுல சமத்துவத்தை கொண்டாங்க. சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும், அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும், எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம். அதனால இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கும் நான் தெருவுல போகும்போது போர்டு பாக்குறேங்க, ஜாதி பேருடன் பேரு இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கும் இருக்குது. ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு, மனித கழிவு. ஓகே, அந்த மனித கிலோமீட்டருக்கு அடுத்தது வரும். முதல்ல அம்மா சொல்ல வர்றது என்னன்னாக்கா, என்னங்க கேஸ்ட் சென்சஸ் எடுத்ததுக்கு எப்படி திமுக உரிமை கொண்டாட முடியும்? இல்லை திமுக கிடைச்ச வெற்றியா? நாங்கள் வழக்கமாக எடுக்கிறத விட நாங்கள் சேர்த்து கேஸ்ட் சென்சஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள பிரின்சிபலாக சொல்லியிருக்கோம். அவங்க கலந்து ஆலோசிச்சுட்டு சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ தான் 2031 நாங்கள் எடுப்போம். எப்போ? 2031. அதுக்கு இப்போவே அனௌன்ஸ்மெண்ட்டு, பீகார் எலெக்ஷனை ஒட்டி அதற்காக இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே கேஸ்ட் சென்சஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி. பல பேர் எடுக்க மாட்டாங்க, அதை எடுத்தாக்கா டப்பா டான்ஸ் ஆடிடும். அப்புறம் 3% எப்படா இத்தனை பர்சன்டேஜ் உள்ளே போய் உட்காந்துருக்கீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே? 3% மட்டுமே உள்ள இந்த மக்கள் தொகை இதுலேருந்து எப்படா நீங்கள் இத்தனை அமைச்சரை எலெக்ஷன்லேயே நிற்காமல் ஜெய்சங்கர்னு வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்ம மாமி நிர்மலா சீதாராமன், இவங்கெல்லாம் 3% தான் இருக்காங்க. எப்படி இவ்வளோ பேர் நியமன பதவிகளில் போகிறாங்க? அப்போ 97% இருக்கிற நாங்கள் ஏன்டா நியமன பதவிகளில் போக முடியல அப்படின்னு சட்டையை பிடிச்சி, சட்டை போட மாட்டாங்கல்ல, நூலை பிடிச்சி நம்மளே கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு உண்டு. அதனால் இந்த காஸ்ட் சென்சஸ் என்பது கண் துடைப்பு தான், கடைசி வரைக்கும் ஒன்றிய அரசு செய்யாது என்று பலரும் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அம்மா சொல்ல வர பாயிண்ட் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் எதாவது ஜாதி ஜாதி ஜாதின்னு பாருங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாதியின் பேரில் போர்டு இருக்குது, தெரு பேர் இருக்குது. நான் வரும்போது கூட பார்த்துட்டு வந்தேன். அதை முதல்ல சரி செய்யுங்க அப்படின்னு. அப்போ கேட்குறாங்கனாக்கா, அந்த ஜாதியின் பேரில் தெருக்கள் பேர் இருப்பது அவங்களுக்கு பிடிக்கல. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னங்க ஜாதி ஒழிக்கப்பட வேண்டியது இல்லையா? பாருங்கள், ஜாதி பேரில் போர்டு, எனக்கா ஜாதியை ஆதரிக்கிற நபர்கள் கண்டிப்பாக ஒரு ஜாதியினுடைய பேரில் போர்டில் இருந்துச்சு, ஒரு தெரு பேர் இருந்துச்சுனாக்கா அதை குற்றமாக சுமத்த மாட்டாங்கல்ல. அதை பிடிக்காதவர்கள் தான் குற்றமாக சுமத்துவாங்க. அப்போ அம்மையார் குற்றம் சுமத்துறாங்கனாக்கா அதான் அம்மையாருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இப்போ ஜாதியினுடைய பேர் தூக்குங்க பாருங்கள் போர்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா அது பிடிக்காம தான் அம்மையார் சொல்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா ஜாதியினுடைய பேர்லாம் போர்டில் அதிகமாக இருக்குது இங்கே ஊருக்குள்ளே. நம்ம 2022 நான் போட்ட ஒரு ட்வீட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. அதேப்பா அதை கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் போடுப்பா. இந்த ட்வீட்டு தான் நான் 2022 போட்ட ட்வீட்டு. நான் போரூர் பக்கத்தில் காரப்பாக்கம்னு இடம் இருக்குது. அந்த காரப்பாக்கமில் ஜாதியின் பேர்களில் தெருக்கள் இருக்கக்கூடாதுன்னு பேசினா தான் வர்ணத்தின் பேர்லேயே இருக்குங்க. ஜாதியின் பேரை பார்த்தாலே அம்மா அவ்வளோ கோவப்படுறாங்கனாக்கா, வர்ணத்தின் பேரில் இருந்துச்சுனாக்கா அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வரணும். அதனால் இது போரூர் காரப்பாக்கம் பகுதியில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த போர்டு இருக்குது. பிராமணர் தெரு, பிராமின் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குது. அப்புறம் பிராமின் தெரு விரிவு எக்ஸ்டென்ஷன், இந்த 2 போர்டுமே அங்கே இருக்குது காரப்பாக்கத்தில்.
சாய்பாபா கோயிலுக்கு எதிர்த்தாலும் 2022 நான் போட்ட ட்வீட் இது. இப்போ அதை நீக்கிட்டாங்களா எடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே அருகாமையில் உள்ள தோழர்கள் அந்த சாய்பாபா கோயில் ஆப்போசிட்டில் ஒரு தெரு மாதிரி ஒன்று வரும், அதுக்குள்ளே போய் சுற்றி முற்றின்னு பாருங்கள் இந்த போர்டு இருக்கான்னு. இருந்துச்சுனாக்கா நீங்களே அது பிடுங்கி எரிஞ்சிட்டு வந்துடாதீங்க, சட்டப்படி தவறாக இருக்கும். ஏன்னாக்கா அது அரசு சொத்து. பக்கத்தில் உள்ள நகராட்சியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அல்லது நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. நீங்களும் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாதிரி பாருங்கள், ஒரு ஒன்றிய அரசுடைய அமைச்சரே வந்து ஜாதியின் பேரில் போர்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் போர்டு இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, சாதி மட்டும் இல்லை வர்ணத்தின் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் எடுத்து போடுங்க. அப்போ இது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் கூட அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பிராமின் ரெஸ்டாரண்ட் பியூர் வெஜ்ஜி அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோ வருது பாருங்க. இது நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. இது நான் கோவை ராமகிருஷ்ணனுடைய கண்ணில் இன்னும் படலைன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். அண்ணன் விரைவில் இந்த போர்டை எடுப்பதற்கான போராட்டத்தை விரைவில் அறிவிப்பார். அதனால் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர் என்னக்கா உங்களுக்கு பிடிக்காது இல்லை, பிராமின்கிறது ஜாதி கிடையாது, அது வர்ணம். ஜாதியை பார்த்தாலே அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருதுனாக்கா வர்ணத்தின் மீது எவ்வளோ கோவம் வரணும். அப்போ கோயம்புத்தூருக்கு இவங்க இது சாப்பிட போங்கன்னா அது என்ன பன் பட்டர் ஜாமா, அது போனீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போனீங்களே அப்படியே அங்கிட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பிராமின்ஸ் பியூர் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு. அங்கிட்டு போயிட்டு இந்த போர்டை முதல்ல தூக்குங்க திம்பேர், என்ன நீங்கள் இன்னமும் திருந்தாமல் இருக்கீங்க, ஜாதியும் வர்ணம்னா தவறுன்னு சட்டம் சொல்கிறது, நம்மளாம் மனுஷனாக மாறலையா, நாங்கள்லாம் பாருங்கள் மனுஷனாக மாறிட்டோம். 2 காலில் நடங்க, முதல்ல 4 காலில் நடப்பீங்க, மரத்துக்கு மரம் தாவுவீங்களா, இல்லை சோத்தை தானே திங்கிறீங்க, அறிவு இருக்கா இல்லையா அத்திம்பேர் உங்களுக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இருந்ததுனாக்கா அப்படி வைக்கக்கூடாது இல்லை, பிராமின்னு கொண்டு வைப்பீங்களா? அப்போ பிராமினில் உள்ளவங்க மட்டும் கடையில் சாப்பிட்டா போதுமா? இப்போ பிராமினில் இல்லை மற்றவா 97% உள்ள பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் உள்ளவா உங்கள் கடைக்கு சாப்பிட வர வேண்டாமா? அப்போ ஒரு ஜாதியின் பேரை போட்டு வச்சுருக்கீங்களோ, ஒரு வர்ணத்தின் பேரை போட்டு வச்சுருக்கீங்களே, அப்போ அது உயர்வுன்னு நீங்கள் நினைக்கிறது தவறு இல்லையா அப்படின்னு நேரடியாக நிர்மலா எனக்கு அவங்க தோப்பனாரோ அல்லது சின்ன தோப்பனாரோ பெரிய தோப்பனாரோ அத்திம்பேரோ அல்லது மன்னியோ யாரோ தான் அந்த கடையை வச்சுருப்பாங்க. பிராமின்ஸ்னு போட்டு நம்மளால வச்சுருப்பாங்க. அப்போ இந்த கடையை உடனடியாக தூக்குங்க அப்படின்னு உடனடியாக அம்மா கோவப்பட்டு கோயம்புத்தூருக்கு அந்த பன் பட்டர் ஜாம் சாப்பிட போகும்போது இதுக்கு பார்த்து உடனடியாக நேரில் பார்த்து பேசும் என்று யூடியூப் வீடியோஸ் வலியுறுத்துக்கிறது. அது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் ஐயங்கார் காப்பின்னு போட்டு வச்சுருக்காங்க. அது என்ன ஐயங்கார் காப்பி? ஐயங்காருங்கிறது பேரா? அது ஒரு ஜாதியினுடைய பேர். ஐயங்காருங்கிறது ஜாதியினுடைய பேர். ஐயர் காப்பி, கும்பகோணம் ஐயங்கார் ஃபில்டர் காப்பின்னு இந்த போகிற வழியிலாம் நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அம்மா அவர்கள் உடனடியாக அந்த ஐயங்கார் காப்பின்னு எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அல்லது ஐயங்கார் பேக்கரின்னு எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் உடனடியாக அம்மா சென்று அந்த அத்திம்பேர்கள்கிட்டையும் அந்த தோப்பனார்கள்கிட்டையும் உடனடியாக இந்த ஐயங்கார் காப்பி, ஐயங்கார் பேக்கரி, ஐயர் பேக்கரி அப்படிங்கிறத எடுப்பதற்கு வலியுறுத்துமாறு வற்புறுத்துமாறு அம்மாவிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னாக்கா அம்மா பாருங்கள் ஜாதி போட பார்த்து எவ்வளோ கோவப்படுறாங்க. அப்போ நம்ம வர்ணத்தையும் சொல்லிட்டோம் ஜாதியும் சொல்லிட்டோம். அதனால் அம்மா அவர் உடனடியாக கோவப்பட்டு அதை நீக்கிறதுக்கு உத்தரவிடுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றுமில்ல, ரொம்ப சிம்பிள். யூனியன் கவர்மெண்ட்டில் எவ்வளோ பில்லு பாஸ் பண்ணுறீங்கல்ல, சேத்தாப்லர் பில்லை போடுங்க. ஜாதியின் பேரில் வர்ணத்தின் பேரில் தெருக்கள் பேரோ நகர்கள் பேரோ ஊர்கள் பேரோ ஊராட்சி பேரோ எந்த பேராக இருந்தாலும் ஜாதி வர்ணத்தின் பேரில் இயங்கக்கூடாது. அப்படி ஒருவேளை போர்டு வைத்திருந்தால் அவர்களுக்கு ஃபைன் போடப்படும் அல்லது அந்த கடைக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு போடுங்க. இது மட்டும் இல்லை, இடைநிலை சாதிகளில் நிறைய கோனார் கடைன்னு இருக்குது, தேவர் கடைன்னு இருக்குது, இன்னும் பல சாதியினுடைய சாதி பேரை போட்டு கடையின் பேரை வச்சுருக்காங்க. அப்படி வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடுங்க, முடிஞ்சு போச்சு இல்லை சட்டம். இந்த சட்டம் இருக்குது, நடைமுறையில் இருக்குங்க. இதை தாண்டி யாராவது ஜாதியின் பேரை சொல்லி கடைகள் வச்சா, வர்ணத்தின் பேரை சொல்லி கடைகள் வச்சா அந்த கடைக்கு உரிமம் ரத்து செய்யப்படும். அந்த கடைக்கு உரிமம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டிங்கன்னாக்கா யார் அதை ஃபாலோ பண்ண போகிறா? உடனடியாக ஒரு சட்டத்தில் சரி பண்ண வேண்டிய வேலைமா அது. ஜாதிங்கிறது மனநிலை. தீண்டாமை ஒருத்தவன் செய்கிறானாக்கா ஜாதிங்கிறது மனநிலை. ஆனால் போர்டு அப்படி இல்லை. போர்டு வைக்கும் பொழுதே நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டு ஈஸியாக தடுக்கலாம். அதை வேங்க வேல் இருக்குல்ல, அது சட்டம் இருக்குது. தீண்டாமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குது. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஜாதியின் பேரை சொல்லி திட்டக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்படி இருந்துமே பண்ணுறானாக்கா அது ஜாதிங்கிற மனநிலையிலேருந்து பண்ணுறான். அதையும் தடுத்து தான் ஆகணும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் போர்டு ஒரு சட்டத்தில் நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதனால உடனடியாக அம்மா அவர்கள் அடுத்ததாக டெல்லிக்கு புறப்படும் பொழுது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஜாதியின் பேரை சொல்லி வர்ணத்தின் பேரை சொல்லி போர்டு வச்சு கடை நடத்துறதோ அல்லது பஸ்ஸுகளுக்கு பேருந்துகளுக்கு தனியார் பேருந்துகளுக்கு ஜாதியின் பேரை சொல்லி போர்டு வைக்கிறதோ, எங்கேயுமே பொது இடங்களில் ஜாதியின் பேரை சொல்லி போர்டு வச்சாக்கா அவர்களுக்கு ஃபைன் போடப்படும், அந்த கடைக்கான அல்லது பேருந்துக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுவார்கள் என்று எதிர்பார்க்குறோம். ஏன்னாக்கா இல்லைனாக்கா ஏதோ அம்மா சும்மா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மடைமாற்றி விடுறதுக்காக அல்லது இங்கே தமிழ்நாடு ஜாதியை தூக்கி பிடிக்கிற மாநிலம் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட ஒரு பொய்யான கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அம்மா மடைமாற்று வேலைக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு தவறு நினச்சிப்பாங்க. அதனால் செய்வீங்களாமா?
இப்போ பாருங்கள், போர்டில் ஜாதி பேர் இருந்தாலே அவ்வளோ கோவப்படுறாங்க இந்த அம்மா. ஏம்மா அம்மா உங்கள் தலைவர் பேர் என்னம்மா? நரேந்திர தாமோதரதாஸ் மோடிங்களா? அந்த மோடிங்கிறது ஐயா படித்து வாங்கின பட்டங்களா? அப்புறம் அந்த நம்பர் 2 இருக்காருங்களா, அவர் பேர் என்னங்கம்மா? அமித்ஷாங்களா? ஓஹோ, இது ஷாங்கிறது எதுவும் வேர்ல்டு என்ன யூனிவர்சிட்டிப்பா? அது ஏழு யூனிவர்சிட்டியா? ஏழு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க பட்டமாமா ஷாங்கிறது. அப்புறம் கட்சியில் உள்ளவங்க பூரா பேருக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் என்னங்கம்மா? அதெல்லாம் எங்கேயாவது யூனிவர்சிட்டியில் படித்து பட்டங்களை வாங்கி குவிச்சதுங்களா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். எனக்கா போர்டில் இருந்தாலே அவ்வளோ கோவப்பட்டு ப்ரெஸ்ஸில் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கட்சியினுடைய பிரைம் மினிஸ்டர் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வச்சிருக்காரு, உள்துறை அமைச்சர் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வச்சிருக்காரு, உங்கள் கட்சியில் உள்ள ஒட்டுமொத்த எல்லாருமே பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வச்சிருக்காங்களே. இப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயோ இவ்வளோ ஜாதி பேராக கட்சி விட்டு வந்துடுவீங்களா? இல்லை ஜாதிக்கு எதிரானவரை நீங்கள் கட்சியை விட்டு வந்துடுவீங்களா? ஜாதிக்கு எதிராக பொங்குற நம்ம அம்மா கோயிலுக்கு போங்க, அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டத்தை தமிழ்நாடு அரசு முதல்ல போட்டுச்சு. பெரியார் வந்து முதல்ல கருவறை கிளர்ச்சி போராட்டம்னு நினைக்கிறேன் அவர் அறிவித்தது. அதுக்கப்புறம் தான் நெஞ்சில் தேய்த்த முள்ளாக அவர் கடைசியில் இறந்து போனார். அப்புறம் இடையில கலைஞரது கொண்டு வந்தார். கலைஞர் அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டமாக கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து வழக்கு போட்டவங்க மதுரையில் உள்ள உங்கள் மாமாக்கள், உங்கள் தோப்பனார்கள், உங்கள் மூத்த தோப்பனார்களும் உங்கள் அத்திம்பேர்களும் சேர்ந்து தான் வழக்கு போட்டு அதை நிறுத்தி வச்சாங்க. இன்னைய வரைக்கும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியல. சில கோயில்களில் மட்டும்தான் நடைமுறையில் இருக்க தவிர பல கோயில்களில் அது நடைமுறையில் இல்லை. அப்போ நடைமுறையில் இல்லாததுக்கு காரணம் அதை எதிர்த்து வழக்கு போட்ட உங்கள் மாமாக்கள். அப்போ அவள்கிட்ட போய் சொல்லுங்க, ஏங்க நம்மளாம் இந்துக்கள் தானேங்க, அப்போ அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாமலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் போர்டிலே ஜாதி இருந்தாக்கா காண்டாவேன், நீ கோயிலுக்குள்ள ஜாதியை கொண்டு வர்றிய? கடவுளுக்கு ஏது போய் ஜாதி? கடவுளின் பால் பற்றுக்கொண்டு உண்மையாக அந்த மந்திரம் ஸ்லோகம் சமஸ்கிருதம் அதெல்லாம் படிச்சுட்டு எப்படி பூஜை செய்வது, எப்படி அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒருத்தவங்க கற்றுக்கிட்டு வரானாக்க கடவுளின் மீது அவனுக்கு இருக்கிற பற்றில் அவன் கற்றுக்கிட்டு வரான். நான் கற்றுக்க போகிறேன், நான் சொல்லுங்கள், நான் கருப்பு சட்டக்காரன், நான் எது கற்றுக்க போகிறேன்? நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ கடவுளின் பால் ஈர்ப்பு கொண்டு ஒருத்தன் வரானாக்கா அவனை எதுக்கு போய் தடுக்கிற? இப்போ கடவுளை தொட்டு வழிபடுறதுக்கு, தொட்டு அர்ச்சனை செய்கிறதுக்கு ஒருத்தன் ப்ராப்பராக படிச்சுட்டு ஒருத்தவன் வர்றான் அப்படின்னாக்கா அவன் இந்த சாதி அப்படிங்கிறதுனால உள்ளே விட மாட்டேங்கிற. அப்போ அந்த இடத்துல போய் பேசுங்களேன் நிர்மலா சீதாராமன் மாமி, அந்த இடத்துல பேசுவேலா? மாமி இப்போ யூனியன் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரியில் இருக்காங்க. அதனால் போர்டில் இருந்தாலே அவ்வளோ காண்டாகிறவங்க சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கிற பகுதிகள் இருக்குது, கூறுகள் இருக்குது அப்படின்னாக்கா அதை பார்த்து மாமி எவ்வளவு காண்டாகணும். ஏன்னா எவ்வளவோ சட்டத்தை திருத்துறீங்க. டக்குன்னு இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு நைட்டில் இடபிள்யூஎஸ் பாஸ் பண்ணி உடனே எல்லாம் மறுநாளே நடைமுறைப்படுத்திடுறீங்க. அந்தளவுக்கு உங்களால் சட்டத்தை திருத்த முடியுது, சட்டத்தை மாற்ற முடியுது, புதுசாக சேர்க்க முடியுது, கோக்க முடியுது, எல்லாம் முடியுது இல்லை? அப்போ ஜாதியை பாதுகாக்கிற கூறுகள் இருக்கிற சட்டத்தை உடனடியாக அதை சட்டத்தில் நீக்கிடுங்க. எல்லாரையும் பேசி ஆர்டிகல் 25, 26, 13, 19, 368, 372 1 இதெல்லாம் ஜாதியை பாதுகாக்கிற கூறுகள் உள்ள சட்டங்கள் இதெல்லாம். அப்போ போர்டில் இருந்தாலே அவ்வளவு காண்டாகிற நீங்கள் அந்த சட்டத்தை பாதுகாக்கிற, சட்டத்தை இயற்றுகிற அந்த நாடாளுமன்றத்தில் தானே நீங்கள் இருக்கீங்க. அப்போ அங்கே இந்த செக்ஷன்ஸ்லாம் சொல்லி ஏப்பா இந்த ஆர்டிக்கல்லாம் முதல்ல தூக்குங்க, நான் போர்டில் இருந்தாலே அவ்வளவு கோபமாவேன், நீங்கள் சட்டத்திலே வச்சுருக்கீங்கன்னாக்கா நான் எப்படி இந்த நாடாளுமன்றத்தில் வருவேன்? அதனால் உடனடியாக அதை நீக்கிங்கன்னு சொல்லி ஒரு பேருரை ஆற்றுங்களாம் பார்ப்போம். பெரியார் அவர்கள் சட்ட எரிப்பு போராட்டம் பண்ணுறாரு. சட்ட எரிப்பு போராட்டம் எதுக்கு பண்ணார்? ஒட்டுமொத்த சட்டத்தையும் கொண்டு எரிச்சார சட்ட புத்தகத்தை? கிடையாது. கரெக்டாக அந்த சட்ட புத்தகத்தில் உள்ள ஆர்டிகல் 25, 26, 13, 19, 368, 372 1 இதை மட்டும்தான் கிழிச்சு கொளுத்தினார். ஏன்னாக்கா இந்த சட்டப்பிரிவுகள் தான் சட்டப்படி ஜாதியை பாதுகாக்குது. இது அப்போ ஜாதிலாம் கிடையாது, எல்லோரும் சமம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்போ ஜாதியை ஒழிக்கணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வழியில் ஜாதின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமைகள் இருக்குது. அப்போ நம்ம காலி பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜாதியை பாதுகாக்கிறதே சட்டத்தில் இருக்கிற பிரிவுகள் இருக்குனாக்கா அப்புறம் எப்படி ஜாதி ஒழியும்? சட்டப்படியே ஜாதி இருக்கே அப்படின்னு சொல்லி தான் பெரியார் இந்த சட்ட எரிப்பு போராட்டம் அவங்க கொண்டு வந்தார். சட்ட எரிப்பு போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் பங்கெடுத்தாங்க. பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் அதில் கைதானாங்க. வயசானவங்க, குடும்பத்தோட, குழந்தை குட்டிகளோட, அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்களாம் அதில் கைதாகி உள்ள போனாங்க. அவ்வளோ பேர் அதில் கைதானாங்க. அப்போ எதற்காக அந்த போராட்டம் பண்ணார்? அந்த போராட்டம் பண்ணும் பொழுது தான் என்ன பண்ணுறாங்கன்னா சட்ட எரிப்பு போராட்டம் அறிவிச்சிட்டாரு. இப்போ என்னடா அந்த பெருசு இந்த வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை எரிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம், அதை செய்யலாமா? சட்டங்கிறது இப்போ தான் வடிச்சு கிடிச்சு வந்திருக்கு. இப்போ சட்டத்தை எரிக்கிறேன்னு இந்த கிளம்புறாப்புலையே. சரி இந்த சட்டத்தை எரிச்சாக்க என்ன தண்டனைன்னு பாருங்கப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஷாக். என்னென்னா சட்டத்தை எரித்தால்
என்ன தண்டனை என்று சட்டத்திலேயே இல்லை. ஏன்னாக்கா சட்டத்தை எழுதும் பொழுது இது இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒன்று, இந்த நாட்டில் உள்ள மக்களை வழிநடத்தக்கூடிய ஒன்று, அதனால இதை எரிக்கணும்னு ஒருத்தன் யோசிக்க கூட மாட்டான் அப்படின்னு தான் எழுதும் பொழுது அவங்க யோசிச்சாங்க. இப்படி ஒரு கிழவன் வந்து குச்சை வச்சுக்கிட்டு கண்ணாடியை போட்டு தாடியை வச்சுட்டு ஒருத்தன் வருவான், வந்து இந்த சட்டத்தை எரிக்கிறதுக்கு இவ்வளவு தில்லாக தைரியமாக ஒருத்தன் முன்னாடி வந்து நிற்பான், ஒரு கூட்டத்தை திரட்டுவான், ஒரு பெரிய புரட்சியை பண்ணுவான்ட்டு எழுதும் பொழுது யோசிக்கல. அப்போ இதை எரிக்கிறதுக்கு கிளம்ப வரும்பொழுது எல்லாருக்கும் ஷாக்கு, அதை யோசிக்காம அவங்க அதில் எழுதலை. அப்போ ஒருத்தன் பண்ண மாட்டான், அப்படி ஒருத்தன் பிறந்தே வரமாட்டான்னு நினச்சிட்டாங்க. பிறந்து எல்லாம் வளர்ந்து அமைப்பை வச்சு ஆள் தரட்டு நிற்கலாண்டா அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது. சட்டத்தை புரட்டும் பொழுது அதுக்கான சட்டமே இல்லை, அதுக்கான தண்டனை வந்து சட்டத்தில் இல்லை. அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் டிஸ்கஷன் நடக்குது இதை பற்றி. அப்போ அறிஞர் அண்ணாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏங்க உங்களால் தானே அவர் என்னங்க இந்த மாதிரி கிளம்புறாரு, ஏதாவது சொல்லி ஆஃப் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா இதுக்கு என்ன தண்டனையே இல்லைனாக்கா இதுக்கு ஒரு புதுசாக ஒரு தண்டனையை போடணும், புதுசாக ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு தண்டனையை போட்டோம்னாக்கா அந்த கிழமை அடங்குவான் அப்படின்னு டிஸ்கஷன் போகுது. இப்போ தான் அண்ணாட்ட கேட்குறாங்க, அண்ணா சொல்கிறாப்புல, நான் பெரியார் கூட இருந்திருக்கேன், ஐயா கூட, நான் அவருடைய கண்ணில் அன்பை பார்த்துருக்கேன், அவருடைய கண்ணில் கருணையை பார்த்துருக்கேன், ஆனால் ஒருபோதும் ஐயாவுடைய கண்ணிலேருந்து நான் பயத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு அண்ணா அவர்கள் பதிவு பண்ணுறார். அதனால் அதுக்கப்புறம் பெருசு போய் எரிச்சிச்சு, அப்புறம் தண்டனை அனுபவிச்சிச்சு, உள்ளே போச்சு அப்படிங்கிறது வேறு விஷயம். அதனால் சட்டம் நீங்கள் போர்டில் இருக்கிறத சொல்கிறீங்கல்ல, சட்டத்திலேயே ஜாதியை பாதுகாக்கிற சட்டங்கள் இருக்குது. அதனால் இந்த ஜாதியை ஒழிப்பதற்கு வெறுமனே எழுதி கொண்டு பேசிக்கொண்டு மட்டும் பெரியார் இல்லை, ஆனாலப்பட்ட சட்டத்தையே இருக்கிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அப்படியாப்பட்ட மண் இது. நீங்கள் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்காதீங்க மேடம், ஓகே? அதுக்கு தான் இவ்வளோ நேரம் சுற்றி உங்களுக்காக இந்த வரலாறை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிற நிருபர்கள் இருக்காங்கல்ல, காது மூக்கு எல்லா பக்கமும் சிரிச்சுட்டு போயிருப்பாங்க. மேலே நம்ம மாமி என்ன ஊறுகாயை போட்டிருக்காங்க, இதைச்சு என்ன பேசியிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஜாதி விவகாரத்தில் இன்னைக்கும் கழிவு, மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை சேர்க்கிற. ஆஹா ஆஹா ஆஹா, என்னன்னா அம்மாலாம் இப்படி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி ஜாதிய கொடுமைகள் நடக்கும் பொழுது பீரிட்டு வந்து பேசுறது இருக்குல்ல, இதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனமகிழ்வா இருக்கு. ஆனால் என்ன மேட்டர்னா, வேங்கை வேலை நடந்ததுக்கு நாமளும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறேன். இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லேருந்து, விசிகாவிலேருந்து, இங்கே உள்ள பெரியார் அமைப்புகள்லேருந்து, முற்போக்கு சக்திகள் அனைத்துமே வேங்கை வேலை நடந்த அந்த சம்பவத்திற்கு யாரும் ஆதரவாக இல்லை. அங்கே நடந்த அந்த ஜாதியை தீண்டாமைக்கு, அந்த வன்கொடுமைக்கு ஆதரவாக யாரும் தேசிய கொடியை தூக்கி கொண்டு ஜெய்ஹிந்து கோஷம் போட்டுக்கொண்டு எப்படி காஷ்மீரில் அந்த ஆசிஃபா என்கிற சிறுமியை கூட்டு பாலியல் உள்ளுறவு செஞ்சு கொன்று கொலை பண்ணி தூக்கி கொண்டு போய் வீசினாங்களோ, அதற்கு குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகள் இருக்காங்கள்ல, அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும், அவர்களை கைது செய்யக்கூடாது என்று உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தேசிய கொடியை தூக்கிட்டு கோஷம் போட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் இங்கே வேங்கை வயலில் நடந்த குற்றச்செயலுக்கு அந்த குற்றவாளிகள் யார் அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு விசாரணை போயிட்டு இருக்கு. அதனால் அந்த குற்றவாளிகளை நீங்கள் காப்பாற்றணும், அல்லது அப்படியாப்பட்ட சம்பவம் அற்புதமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை மாதிரி இங்கே கொடியை தூக்கிட்டு கோஷம் போட்டு போகலை. அத்தாரஸில் ஒரு பொண்ணு இறந்து போகுது, ஒரு தலித் சிறுமி, கூட்டுப்பாளைய உறவு கொன்று எரித்து சாம்பலை கூட வீட்டுக்கு கொடுக்கல, தண்ணியில் கரைச்சிட்டாங்க. இப்போ அந்த குற்றவாளியை கைது பண்ணுறதுக்கு போலீஸ் போகுது. இப்போ அந்த குற்றவாளியினுடைய வீட்டை சுற்றி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஆயுதங்களோட இந்த கட்சியை சார்ந்த பிஜேபி கட்சியை சார்ந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலை சார்ந்தவங்க கைது பண்ணக்கூடாதுன்னு கோஷம் போட்டு நின்றவங்க. அந்த மாதிரி யாரும் அந்த குற்றவாளிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு வேங்கை வயல் தொட்டியை சுற்றிக்கிட்டு யாரும் துப்பாக்கியையும் பயங்கரமான ஆயுதத்தையும் வச்சுக்கிட்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக யாரும் கோஷம் போட்டு நிற்கல. வேங்கை வயலில் நடந்ததுக்கு நாம் எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். விசாரணையை விரைவுபடுத்துங்க அல்லது சிபிஐட்ட ஒப்படைக்கணும் என்கிற விசிகானுடைய கோரிக்கைக்கு நம்மளாம் வலு சேர்க்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ அம்மா இவ்வளோ பேசுகிறாங்கல்ல வேங்கை வயல் மேட்டர் எடுத்துக்கிட்டு, அப்போ இந்தியா முழுக்க அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஒருவேளை தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு அம்மா பேசும்போது எல்லாருக்கும் தோணுது இல்லை. அப்போ புள்ளி உரத்தோட நம்ம பார்த்துருவோமா? ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள், அன்டச்சபிலிட்டி இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்னு தட்டிங்கனாக்கா முதல்ல வர்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் தான் அன்டச்சபிலிட்டி இந்தியாவிலேயே அதிகமாக நடக்குது. தீண்டாமை அதிகமாக நடக்கும் மாநிலம் பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசம். சுமார் 21.94% பேர் தீண்டாமையினால் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள். ராஜஸ்தானில் ரெண்டாவது இடம் ராஜஸ்தான் 12.61%. ராஜஸ்தானும் பிஜேபி ஆளுகிற மாநிலம். அடுத்ததாக மூன்றாவதாக மத்திய பிரதேச கிட்டத்தட்ட 10%.
அப்போ முதல்ல உள்ள 3 மாநிலங்கள் எதுனாக்கா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மூன்றுமே பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள். அதிகமாக அன்டச்சபிலிட்டி காரணமாக மைக்ரேஷன் நடக்கிறது. ஷெட்யூல் காஸ்டை சார்ந்தவர்கள் எந்த மாநிலம் தெரியுமா? மத்திய பிரதேசம். கிட்டத்தட்ட 33.65% மக்கள் மைக்ரேஷன் ஆகுறாங்க. எதனாலனாக்கா இந்த அன்டச்சபிலிட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால். அம்மா வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, பாருங்கள் வேங்கை வயலில் தொட்டியில் இதை போட்டாங்க, போர்டில் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஷெட்யூல்டு காஸ்ட், இது பிரபல பத்திரிகையில் உள்ள வந்தது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியில் வந்த புள்ளி விவரம். இதில் மொதல் இடத்துல இருக்கிறது யாருனாக்கா உத்தரப்பிரதேசம். 11,829 கிரைம் வந்து ஃபைல் ஆகிருக்கு. இது ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு எதிராக ஜாதியின் பெயரை சொல்லி நடந்த வன்கொடுமைகளாக பதிவான கேசஸ் 11,829. இது உத்தரப்பிரதேசத்தில். சரி, அப்போ ராஜஸ்தானில் எவ்வளோனாக்கா 6,794, மத்திய பிரதேசத்தில் 5,300, பீகாரில் 6,544, குஜராத்தில் 1,416. இதெல்லாம் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள். 11,000, 6,000, 5,000 அப்படின்னு. சரி, தமிழ்நாட்டில் எவ்வளோப்பா? 1,144. இதுவுமே இருக்கக்கூடாது, ஜீரோங்கிறதுலாம் வரணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் 11,000 இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே 1000. அப்போ கிட்டத்தட்ட 10,000 டிஃப்ரென்ஸில் இருக்குது. நம்ம 1000ல் இருக்கான், அவன் 11,000ல் இருக்கான். இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு அம்மா வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தீண்டாமை அதிகமாக ஆகிவிட்டது, அதுவும் வேங்கை வெளியில் தண்ணி கிடக்கிறாங்க அப்படின்னா ஐயோ உச்சி கூட்டிக்கிட்டு அம்மா பேசுகிற பேச்சு. இதில் இன்னொரு ஒரு டேட்டா இருக்குது. இந்தியாவுக்குள்ளே இந்த அன்டச்சபிலிட்டியை வந்து வீட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணுறது, வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் சோஷியல் குரூப்னா வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ், இப்படி சோஷியல் குரூப்பில் சோஷியல் மீடியா அண்டு சோஷியல் குரூப் வெளியில் சமூகங்களாக இயங்கும் பொழுது எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக தீண்டாமையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த சென்சஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுது? அதிகமாக தீண்டாமையை ஃபாலோ பண்ணுறவங்க வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, சோஷியலாகவும் சரி, அல்லது சோஷியல் குரூப்லேயும் சரி, அதிகமாக தீண்டாமையை ஃபாலோ பண்ணுறது பிராமின்ஸ் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுகிறது. இந்த எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவையானவங்க உள்ளே படிச்சுங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்போ பிராமின்ஸு 52% நடக்கிற தீண்டாமைகள், 100 தீண்டாமைகள் நடக்குதுனாக்கா அதில் 52 பிராமின்ஸ் நடத்துறது. அதாவது 3% மட்டுமே உள்ள இந்த பார்ப்பனர்கள் நடக்கிற 100 தீண்டாமை கொடுமைகளில் 52 இவங்களே பண்ணுறாங்க. அப்போ 97% இருக்காங்களா, அவங்க எவ்வளவு தீண்டாமைகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா 48 தான் இவங்க கடைபிடிக்கிறாங்க. 48 இருக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய எண்ணம். அப்போ வெறும் 3% இருக்கிறவங்க 52% தீண்டாமைக்கு காரணமாக இருக்காங்க. 48 மீதம் இருக்கிற 97% அவங்க பண்ணுறாங்க. அப்போ இங்கே இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இந்த தீண்டாமை அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா யார் காரணம் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டேட்டாஸ் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன், ஆனால் இந்த டேட்டாவே உங்களுக்கு யார் அப்படிங்கிறத புரிய வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாமி, பிராமின்ஸா முழுக்க இந்தியாவில் நடக்கக்கூடிய கொடுமைகள், ஜாதிய கொடுமைகள், தீண்டாமைகளுக்கு காரணம் என்கிறத பல ஆய்வு அறிக்கைகள் வெளிக்கொணருது. இப்போ மாமி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லது மாமி ஒருவேளை பதில் சொல்ல விருப்பப்படலை அப்படின்னாக்கா மாமிக்கு ஆதரவாக இருக்கிற நம்ம ரங்கராஜ் பாண்டே போன்ற அந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள், உண்மை விரும்பிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட இதற்கான பதிலை தகுந்த டேட்டாவோட அவங்க போட்டு புழக்கலாம். ஒருவேளை அந்த தகுந்த டேட்டா இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தெம்பு, தைரியம், அப்புறம் முதுகெலும்பு, உண்மை இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சுனாக்கா இதுக்கு புள்ளி விவரத்தோடு அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் பதில் சொல்ல மாட்டாங்கன்றது வேறு விஷயம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.